சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யாரில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கனகா பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காக சாரீ கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சாரீ கட்டிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அடம் பண்ணுறாங்க. அங்கே எங்கே ஏறி குதிக்கிறாங்க. நான்லாம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம் அவங்க சாரீ கட்டிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு உனக்கு கல்யாணம், நீ அழகாக சாரீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் நான் போகணும், ஃப்ரிட்ஜு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கும் மனோஜ்க்கும் தான் கல்யாணம், நீ சாரீ கட்டிட்டீன்னா நீ டெய்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் சாரீ கட்டிட்டா அப்போ டெய்லி நான் போய் ஃப்ரிட்ஜை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அழகாக நீ சாரீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க வெளியே வராங்க. மீனா பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மீனா கிட்ட பார்த்தீங்கன்னா, என்ன மீனா டெக்கரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு மேம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக முத்துவை கூப்பிடுறாங்க. முத்துக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால, மேடம் நீங்கள் தானே, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க, என்னை யாருன்னு தெரியலையா மேம், உங்கள் பொண்ணு ஒரு வாட்டி எங்கள் கூட காரில் நீங்கள் சவாரி வந்துட்டு இறங்கி ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தானா, நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா, இவர் என்னோட ஹஸ்பண்ட் மேம், எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, என் கூடயே தான்டா வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் போய் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவிகா மேமை பார்த்துட்டு ஸ்ருதி பேசுகிறாங்க. எப்படி மேம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம், எல்லாம் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேம் இதை எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃபன் மேலே தாம்மா, மேலே செட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் மேலே போய் டிஃபன்லாம் செட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் சரி நாங்கள் எங்களோட டெக்கரேஷன் ஒர்க்கை முடிக்கிறோம், வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க. ரோகிணி வந்துட்டு ஸ்ருதி சொல்லியிருந்தாங்களே உங்கள் பொண்ணு மேக்கப்புக்காக, அதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, அவள் ரூமில் தான் இருக்கா, ஆனால் ஒழுங்காக காட்டுவாளான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு குழந்தை தானே மேடம், நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்துட்டு அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக வராங்க. உடனே அவங்க கனகா பார்த்தீங்கன்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோகிணி அவங்கள சமாதானப்படுத்தி, நீ நல்லா அழகாக இருக்கணும்ல, நீ அழகாக இருந்தால் தானே மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை வந்து நல்லா அழகாக பொம்மை மாதிரி எல்லா கலரும் உனக்கு அடிக்கிறேன், என்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது, நான் எல்லா கலர்ஸும் போட்டு உனக்கு அழகாக நான் உன்னை டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பாபி கேர்ள் மாதிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட பொம்மை இருக்குது டெடி பேர், அதுக்கும் போட்டு விட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நீ பண்ணிக்கோ, அப்புறம் நான் உன் டெடி பேருக்கு பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணுறாங்க. மேக்கப் பண்ணிவிட்டு சரி ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இரு எங்கே போவாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறாங்க. முத்து மீனாவும் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணி ரவியும் வந்துருவாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கீங்க ரவி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்றா மீட் பண்ண தான் முடியும், ஆனால் எல்லாரும் ஒன்றா வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டியாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் மட்டும் ரோகிணி, நல்லா ஈவெண்ட் வருது, இப்போ நிறைய மேக்கப் பண்ணுறதுக்கு இடத்துக்குலாம் போகிறேன், ஆனால் எதுக்கு நீ காசு வாங்கிட்டு தான் டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொன்னேன்னு எனக்கு புரியல, 5 லட்சம் கொடுத்தா தான் டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கம்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கும் கோபம் வந்தது. நான் ஒன்றும் யாரோட காசையும் கேட்கல, என்னோட காசு தானே கேட்டேன், மீனா கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட மேக்கப் முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா, ஏங்க இந்த மாதிரிலாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா, பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பேசினது தப்பு தான், இருந்தாலும் ரோகிணியை நம்ப முடியாது, அது ஏதோ ஒரு பிளானில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போகிறாங்க, நீங்கள் கம்னு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கனகாக்கு வளையல்லாம் போட்டு விடுறாங்க. வளையல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு அடம் பண்ணுறாங்க. ரோகிணி இதெல்லாம் நீ போட்டுக்கிட்டினா தான் அழகாக இருப்ப, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பற்றி போட்டு விட்றாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. மீனாவும் முத்துலாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சுட்டு இருப்பாங்க.
அப்போ மீனா தான் சொல்லுவாங்க, "இவ்வளோ வசதியாக இருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளோ சிம்பிளா இங்க கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் முத்து சொல்வாரு, "அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு. அதனால தான் இப்படி பண்றாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "பரவாயில்லங்க மாப்பிள்ளைக்கு நல்ல மனசு" அப்படின்றாங்க. "மாப்பிள்ளை நல்ல மனசுல கட்டிக்கிறாரா, இல்ல சொத்துக்கு கட்டிக்கிறாரா யாருக்கு என்ன தெரியும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, மனோஜ் பார்த்தீங்கன்னா கார்ல வந்து இறங்குறாரு. அவங்க வீட்டுக்கு வராரு. ஒரு மாரி தயக்கமாவே வராரு. உடனே அந்த சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "ஏன் இவ்வளோ ஒரு தயக்கமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே "எல்லாமே நல்லதுக்கே தான். நீங்க வாங்க நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ள போறாங்க. தேவிகா அவங்கள பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்த்திலாம் எடுத்துட்டு உள்ள எடுத்துட்டு வராங்க. கனகா இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்பதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரூம் பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. நீங்க மேல போய் உட்காந்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. "டிஃபன் ஏதாவது சாப்பிட்றீங்களா? எடுத்துட்டு வந்து குடுக்க சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் "சரி நான் காஃபி மட்டும் கொண்டு வந்து குடுக்க சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, உள்ள மாப்பிள்ளைலாம் வந்துட்டாங்க. "உங்களுக்கு காஃபி மட்டும் எடுத்துட்டு போய் குடுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மேடம் நாங்க குடுத்துக்குறோம். நான் குடுக்குறேன். நீங்க உங்க வேலைய பாருங்கன்னு" சொல்லி முத்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, காஃபிலாம் போட்டுட்டு காஃபி எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்காக போறாரு. ஸ்ருதி யாருக்குன்னு கேட்குறாங்க. "இல்ல மாப்பிள்ளைக்காக குடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி நான் போய் குடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி "இல்ல இவங்க ஒர்க்கர் இருக்காங்கல்ல, அவங்க குடுப்பாங்கன்னு" சொல்றாங்க. "இல்ல நானே எடுத்துட்டு போய் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, காஃபி எடுத்துட்டு அவங்க ரூம் டோர் கிட்ட வரைக்கும் போயிடுவாங்க. உடனே அந்த வீட்ல இருக்க ஒரு ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா, "தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல காஃபி குடுக்கறதுக்கு மாப்பிள்ளைக்கு" அப்படின்னு சொல்றாரு. "நான் போய் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நானே குடுக்குறேன் பரவால்ல" அப்படின்றாங்க. "இல்ல நான் மாப்பிள்ளைய பார்க்கணும். நான் போய் குடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, காஃபிய பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட குடுத்துடுறாங்க. அவங்களே குடுக்க சொல்லி. இன்றைய விடுகதை: வெள்ளத்தில் போகாது, வெந்தணிலில் வேகாது, கொள்ளையடிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாது. அது என்ன? அதுக்கப்புறம் கனகா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜுவல் போட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ரோகிணி ரொம்பவே சமாதானப்படுத்தி ஒவ்வொன்றா போட்டு விடுவாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "மாப்பிள்ளை வேற வந்துட்டாரு. நீ இந்த மாதிரிலாம் அடம் பண்ணாம எல்லாமே போட்டுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே "மாப்பிள்ளை வந்துட்டாரா? நான் அவர இப்பவே பார்த்தே ஆகணும். நீயும் வா, நீயும் வந்து என் கூட வந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிய கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க படி ஏற போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா உடனே நிப்பாட்டிடுவாங்க. "இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ வா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ரூம்குள்ள கூட்டு வராங்க. அதுக்கப்புறம் சந்தோஷம் அவங்க கூட வேலை செய்கிற அந்த ஜீவாவும் பார்த்தீங்கன்னா, கல்யாண ஏற்பாடுல எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே படியில் இறங்குவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அங்கே மீனாவையும் முத்துவையும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. "இவங்க என்ன இங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, படியில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே பார்த்துட போகிறாங்கன்னு மறைஞ்சு மறைஞ்சு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா மூச்சு இறைக்க ஓடுவாங்க. ரூம்குள்ளே போனோடனே ரொம்பவே அவங்களுக்கு மூச்சு வாங்கும். "மனோஜ் என்ன இப்படி மூச்சு வாங்குது, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "பப்பரப்பா மனோஜ் உண்மையாகவே பப்பரப்பா ஆக போகிறாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் "என்னதான் ஆச்சு சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே மீனாவும் முத்துவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். "என்னது மீனாவும் முத்துமா? அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எனக்கு என்ன தெரியும், மீனாவும் முத்தையும் பார்த்துட்டு நாங்களே பயந்து ஓடி வரோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவங்க மட்டும் உங்களை இங்கே பார்த்தாங்க அவ்வளோதான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சக்திவேல் எதுக்கு இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "உங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி, என் கதையை முடிச்சு விட்ருவாங்க. இங்கேருந்து இப்போ தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவுலாம் பூச்சி இழுக்கிறாரு. "என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லி கதறாரு. உடனே சந்தோஷ் ஜீவால "நீங்கள் என்ன தான் கதறினாலும் ஜன்னல் வழியாக போக முடியாது பாஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "சரி சரி நீங்கள் பதறாதீங்க, உங்களுக்கு நேரம் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லபடியாக ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கிட்ட, "நீ கீழே போய் அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு லேசாக விசாரிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் போனால் மாட்டிக்குவேனே" அப்படின்னு சொல்கிறாங்க. "உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் இல்லை யாருக்காவது உன் சொந்தக்காரங்க கல்யாணம்னு சொல்லி" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே "ஜீவா நீயும் வா நம்ம போய் கேட்டுட்டு வரலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜில் "ஜீவா ஜீவா நீ போவாத, நீயும் போனீங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு டவுட் வந்துடும், முத்து சாதாரணமான ஆள் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மட்டும் அமுச்சு வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை கல்வி.